எப்படி ஆச்சு? எங்க இருந்தா எந்த ஒரு வண்டி உன்னோடது? இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ்க்காக தான். விபத்து நடந்த இடம் நங்கவழி டு ஜலண்டாபுரம் ரோடு. அதுல வனவாசி தாண்டி கொஞ்சம் இடத்துல ஒரு இறக்கத்திலேயே இந்த ஒரு விபத்து நடந்திருக்கு. R15 பைக்ல 4 வாலிபர்கள் வந்ததுல 3 பேர் ஸ்பாட்லயே இறந்துட்டாங்க. இன்னொருத்தர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. சென்டர்ல டாடா ஏசிலேயே அடிச்சு விபத்தாயிருக்கு. டாடா ஏசி டிரைவருக்கும் ஒரு சில அடிகள் பட்டிருக்கு. அவருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஓவர் ஸ்பீட் அப்போ வெஹிக்கிள்ஸ்லயோ இல்ல நைட்ல போகலையோ பார்த்து பத்திரமா போங்க. மக்களான உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே விஷயம், ஹெல்மெட் போடுங்க. எங்க போனாலும் சரி, நாம கரெக்டா போனாலும் மத்தவங்க கரெக்டா வருவாங்களான்னு சொல்ல முடியாது. இந்த ஒரு அவேர்னஸ்க்காகவே இந்த ஒரு வீடியோ பகிர்ந்துக்கங்க. சேலம் மாவட்டம் நங்கவழி டு ஜலண்டாபுரம் ரோட்ல இந்த ஒரு விபத்து நடந்திருக்கு. இன்னும் நிறைய விபத்துகளை தவிர்க்கணும்னா இந்த நங்கவழி டு ஜலண்டாபுரம் ரோட கரெக்டா போடணும். நிறைய இடத்துல பேச்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ரோடையே பறிச்சு போட்டுட்டாங்க. இது ஒன் வே. ஆல்ரெடி 2 பக்கமும் வண்டி போறது, இப்போ ஒரே பக்கம் மட்டும்தான் வண்டி போற மாதிரி ரோடு இருக்கு. இந்த முழு ரோட்டையும் நல்ல விதமாக சரி செய்தால் மட்டுமே நிறைய விபத்துக்களை தவிர்க்க முடியும். கிட்டத்தட்ட பைப்லைன்ஸ் போறன்னு எல்லாத்தையும் பறிச்சு போட்டு ரோடையே கெடுத்து வச்சிருக்காங்க. இது சரி செய்தால் நம்ம ஊர் மக்களுக்கு நல்ல ஒரு வழிதான் கிடைக்கும். நைட் டைம்ல அதிகமான வெஹிக்கிள்ஸ் இந்த வழியா போகுது. டே டைம்ல அதிகமான வெஹிக்கிள்ஸ் போகுது. பொதுமக்களுக்கு நிறைய ஆபத்து விளைவிக்கும் வகையில் இந்த ஒரு ரோடு இருக்குது. இந்த வீடியோ பகிர்ந்து இதை தெரிவிச்சுக்காங்க. மறக்காம சேலம் உள்ளூர் அப்டேட்டுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.